வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் விடுதலை பாகம் 2. இந்த படத்தின் முதல் பாகத்தில் சூரி படத்தின் கதாநாயகனாக கொண்டு செல்லப்பட்டாலும் அடுத்த படத்திலே அவர் விஜய் சேதுபதியின் கதாபாத்திரம் தான் படத்தின் முக்கிய கதாபாத்திரம் மற்றும் மையப்புள்ளி என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் வெற்றிமாறன். தன் காதலியை காப்பாற்றுவதற்காக இதுவரை எந்த போலீசும் நெருங்க முடியாத தீவிரவாதியாக கருதப்பட்டு வந்த பெருமாள் வாத்தியாரை ஒற்றை ஆளாக கைது செய்து கடைக்கோடி கான்ஸ்டபிளாக இருந்த சூரி அழைத்துச் சென்று ஒப்படைக்க இந்த படத்தின் முதல் பாகம் முடிந்தது. அதோடு ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வைத்தது யார், விஜய் சேதுபதி எதற்காக வன்முறையை கையாளுகிறார், காவல்துறை எதற்காக இவர்களை தீவிரமாக தேடுகிறது, இவர்கள் எப்படி தீவிரவாதிகளாக மாற்றப்பட்டனர் என பல கேள்விகளை இந்த படத்தின் முதல் பாகம் ஏற்படுத்தியது. இந்த கேள்விகள் அனைத்தும் விடுதலை படத்தின் பாகம் 2 பதிலளித்தது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இரண்டாம் பாகத்தில் தண்டவாள பாலத்தில் ஏற்பட்ட விபத்து, எப்படி விஜய் சேதுபதி வன்முறையை கையில் எடுத்தார் என அனைத்துமே தெள்ள தெளிவாக காட்டியது. இருப்பினும் இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் படமாகவும் ஒரு தரப்பு கட்சியை தூக்கி காட்டுவது போன்ற கருத்துக்களையும் காட்டுவதாக சினிமா விமர்சகர்கள் விமர்சித்து வருகின்றனர். ஆனால் இந்த படத்தை திமுக ஒட்டுமொத்தமாக கொண்டாடி வருகிறது. காரணம், வெற்றிமாறன் எடுக்கும் படம் பெரும்பாலும் திமுகவின் கொள்கைகளையும் திமுக கூறுகின்ற பல கருத்துக்களை சரி என்று ஒப்புக்கொள்ளும் வகையில் தான் இருந்து வந்தது. இதன் காரணமாகவே திமுகவின் பிடியில் உள்ள இயக்குநர்களில் வெற்றிமாறனும் ஒருவர் என்ற ஒரு பேச்சு சினிமா வட்டாரங்களில் மட்டுமின்றி அரசியல் வட்டாரங்களிலும் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. அதன்படியே விடுதலை படத்தின் பாகம் 2 வெளியாக திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுகவின் சாயலை கொண்ட பலரும் இந்த படத்தை பெருமிதமாக கொண்டாடி வருகின்றனர். ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து வருகின்றனர். ஒரு என்டர்டெயின்மெண்டை தேடி ஒரு பார்வையாளர் விடுதலை படத்தின் பாகம் 2 பார்க்க வருகிறார் என்றால் நிச்சயம் அவருக்கு இந்த படம் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏனென்றால் இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் மட்டுமே பேசுகிறது. மேலும் மக்களுக்கு அரசியல் தெரிய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் விஜய் சேதுபதி இந்த படத்தில் கூறிக்கொண்டே வருகிறார். இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் விடுதலை படத்தின் 2ஆம் பாகத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு குறிப்பிட்ட காட்சி வைரலாக பரவி வருகிறது. அதில் அரசியல்வாதியாக, அதாவது எம்பியாக உள்ள கருணா கதாபாத்திரம், நான் தண்டவாளத்தில் தலையை வைத்தால்தான் நீ எல்லாம் அதிகாரியா இருக்க என கூறியுள்ளார். இந்த காட்சியும் வசனமும் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் இணையவாசிகள் பலரை செம்ம போடு என உற்சாகமடைய வைத்துள்ளது. ஏனென்றால் படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த காட்சி உண்மையாகவே முன்னாள் முதல்வரான கருணாநிதி செய்த ஒரு செயல். அதாவது அந்த செயலை மனதில் வைத்துதான் கருணாநிதியை மறைமுகமாக இந்த காட்சி மூலம் கலாய்த்துள்ளார் வெற்றிமாறன். இது தெரியாமல் உடன்பிறப்புகள் பலர் ஆஹா ஓஹோ என பில்டப் செய்து வருகின்றனர். கருணாநிதியை வெற்றிமாறன் கலாய்த்தது கூட தெரியாமல் இவர்கள் செய்யும் செயல் தற்போது இணையத்தில் சிரிப்பலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.